ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம்முடைய சூழ்நிலைகளில், நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் வல்லமையையும் அற்புதத்தையும் காண வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்பலாம். அந்த தேவையில் காத்து கொண்டிருக்கலாம். தேவன் இப்படிதான் செயல்படுவார் என்று ஒரு வரைமுறைக்குள் அவரை அடைக்க முடியாது. தேவன் அவர் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் செயல்படுவார். அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாது என்ற காரியம் என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இருதயம் நொறுங்குண்டு உடைந்த நிலைமையில் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த அழைப்புக்கு அவர் செவி சாய்க்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்க முடியும். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று கூடும்போது அந்த பிரசன்னத்தை, அந்த விடுதலையை அந்த இடத்தில் பார்க்க முடியும். இயேசு என்ற நாமத்தின் மேல் உள்ள அதிகாரத்தின் மூலம் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். பரிந்து பேசும் ஜெபம், மற்றவருக்காக நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. தமது கிருபையின் நிமித்தம், தமது அன்பின் நிமித்தம், அளவில்லாத இரக்கத்தின் நிமித்தம் தமது வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த முறை தமது வசனத்தை அனுப்பி அவர் அழிவுக்கு நம்மை தப்புவிக்கிறார். தேவனுடைய வல்லமையை, கிருபையை, சிலுவையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்து அருளி இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய கிருபையை, வல்லமையை, அளவில்லாத அவரது வாழ்வை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். உலகத்திற்கு சாட்சியாக நிற்க வேண்டும். ஒரு கனி கொடுக்கின்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு நீங்கள் அற்புதத்திற்காக காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தேவன் எவ்வாறு செயல்படுகிறார், அவரது சிறந்த முறை என்ன என்பதை சத்தியத்தின் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். ஒரு சம்பவத்தின் மூலமாக வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 3, 4, 5. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும்போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையமிறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இஸ்ரவேல் மக்கள் எத்தனையோ முறை அவர்களது வாழ்வில் தேவனது அற்புதத்தையும் அடையாளத்தையும் வல்லமையையும் பார்த்தார்கள். அவரது பிரசன்னத்திலேயே வழி நடந்தார்கள். தங்களது கண்களால் பெரிய அடையாளத்தை பார்த்தார்கள், அற்புதங்களை பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் அந்த விடுதலையில் நிலைத்து நிற்க முடிந்ததா என்று கேட்டால் இல்லை.
அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வழிகளை விட்டு பின்வாங்கி போனார்களோ அப்பொழுதெல்லாம் ஒரு அடிமைத்தனத்தில், எதிரிகளிடத்தில் அடிமையாவதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். அந்த இடத்திலும் அவர்கள் மனம் திரும்பும்போது, மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அவர்களுக்கு இறங்கி அங்கு கிருபையை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். வேதம் முழுவதும், பழைய உடன்படிக்கை முழுவதும் இப்படிதான் சம்பவம் இருக்கிறது. இந்த சம்பவத்தில் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக ஒரு எதிரி அல்ல, மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் 3 பேர் அவர்களுக்கு விரோதமாக வருகிறார்கள். விரோதமாக எழும்பி அவர்களது நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்களாம். அவர்களது ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அந்த வயல்களிலே அவர்கள் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அவர்கள் செய்த வேலைக்கான பலனை பார்க்க விடாமல் அதை அழித்து போட வருகிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய விளைவுதான். அதுதான் யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவங்க கையின் பிரயாசங்கள் எல்லாம், அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம், அந்த வருடத்திற்கு என்று அவர்கள் சேமித்து வைத்திருக்கின்ற எல்லா தானியங்கள், விளைபொருட்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சூறையாடி சென்று விடுவார்களாம். இந்த சம்பவம் அப்படிதான் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த சூழ்நிலை தேவனிடத்திலிருந்து வரவில்லை. இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், இந்த சிறை படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஏனென்றால் இந்த எதிரிகளுக்கு பயந்து அவர்கள் மலைகளிலும் கெபிகளிலும் அரணான இடங்களிலும் அவர்கள் போய் ஓடி ஒளிந்து கொண்டார்களாம் இஸ்ரவேல் மக்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 6வது வசனம் சொல்லுகிறது, மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், தாழ்த்தப்பட்டார்கள். இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அடுத்து வருகின்ற வசனங்கள் தெளிவாக சொல்லும். அவர்களது கீழ்ப்படியாமை இந்த இடத்தில் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இந்த விளைவுகளை அனுபவிக்க வைத்திருக்கிறது. இந்த ஒடுக்கம் என்பது சிறை அனுபவம்தான். இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தேவனுடைய கிருபை வெளிப்படக்கூடிய இடம், இருதயம் உடைந்து நொறுங்குண்டு அவரை நோக்கி அழைக்கின்ற ஒரு இருதயம். இருதயம் உடைந்து நொறுங்குண்டு அவரை அழைக்கின்ற குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கும் போதே நான் செயல்படுகிறேன் என்று ஏசாயாவில் ஒரு வசனம் சொல்லுகிறது. நாம் பேசும் பொழுதே அவர் செயல்படுகிறாரா? அவ்வளவு விரைவாக செயல்படுகிற தேவன். கர்த்தரை நோக்கி முறையிடுதல், அவரை நோக்கி இருதயம் உடைந்து முறையிடுகிறது. உடைந்த நிலைமையில் அவரை நோக்கி கூப்பிடுவது, அந்த உடைந்த நிலை என்பது நாம் சத்தமாக அழுவதோ, தர்க்க ரீதியாக பேசுவதோ, அல்லது உதடுகளின் மூலமாக அலங்காரமான வார்த்தைகளினால் உச்சரிப்பதோ அல்ல. அந்த இருதயம் உடைந்த நிலைமை என்பது ஒரு மனிதன் தன் சுய முயற்சியில் முற்றிலும் தோற்று போய், என்னால் ஒன்றுமே முடியாது, தேவனால் மட்டுமே எல்லாம் கூடும் என்று முழுமையாக தன்னை தாழ்த்தி தேவனை சார்ந்திருக்கும் ஒரு ஆவிக்குரிய நிலை. உடைந்த உள்ளத்தின் வெளிப்பாடு அதுதான். பிரியமானவர்களே, இந்த இருதயத்தின் உடைந்த நிலை அவரது கிருபை வெளிப்படுகின்ற இடமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நம்மில் உடைந்த இருதயத்தோடு இருக்கிறோம். அந்த உடைந்த இருதயத்தோடு நாம் பிரச்சனையிலேயே சோர்ந்து போகிறோமா, இல்லை தேவனை நோக்கி திரும்புகிறோமா? வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்ற துக்கமோ மனம் திரும்புதலுக்கு நேராக நம்மை கொண்டு வருகிறது.
லௌகீக துக்கம் மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு செல்லுகிறது. நாம் என்ன விதமான துக்கத்தோடு இன்று இருக்கிறோம்? இந்த இருதயம் உடைந்த நிலைமை தேவன் செயல்படுகின்ற இடமாக இருக்கிறது. இதைதான் தாவீது ராஜா சொல்லுகிறார். சங்கீதம் 34:6. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி இரட்சித்தார். இதில் ஏழை என்று தாவீது ராஜா சொல்லுவது பணம் இல்லாததை சொல்லவில்லை. ஆவியிலே எளிமையுள்ளவராய் தன் சொந்த பலத்தில் நம்பிக்கை இல்லாததை இது குறிக்கிறது. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரத்தில், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எளிமை என்பது அது பணம் இல்லாததை குறிப்பது அல்ல. ஏழை என்ற சொல் அதை குறிக்கவில்லை. தன்னை தாழ்த்தி முழுமையாக தேவனை சார்ந்து கொள்வதை குறிக்கிறது. தான் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து தேவனுடைய பலத்தை தேடுவதை, நம்புவதை அது குறிக்கிறது. என்னால் என்னை மீட்க முடியாது, எனக்கு மீட்பர் தேவை என்று அவரை நோக்கி முழுமையாக தன்னை தாழ்த்தி கொள்வது, என்னை நானே ரட்சிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது, இதுதான் ஆவியில் எளிமை. அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜா அதை தான் சொல்லுகிறார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவ்வுலகம் அழுகையையும் தேவனிடத்தில் உதவி கேட்ட இருதயம் உடைந்த நிலைமையையும் பலவீனத்தின் அடையாளமாக பார்க்கிறது. உன்னுடைய பலவீனத்தை வெளியே காட்டாதே என்று உலகம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் விதி அதற்கு எதிரானது. வேதாகமத்தில் இருதயம் உடைந்த நிலைமையில் தேவனை நோக்கி கூப்பிடுதல் என்பது பலவீனத்தின் வெளிப்பாடு அல்ல, அது விசுவாசத்தின் செயல், அது விசுவாசத்தின் குரல். தேவனை முழுமையாக நம்புகின்ற ஒரு விசுவாசத்தின் அடையாளம். ஒரு உதாரணம், மார்க் 10வது அதிகாரம் 46வது வசனம் முதல் அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். எரிகோ பட்டணத்தின் வழியோரம் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார். கண் தெரியாத, பார்வை தெரியாத ஒருவர். அவரது பெயர் பர்த்திமேயு. அவருக்கு கண்கள் தெரியாது. கையில் பிச்சை எடுக்கின்ற பாத்திரம். சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து செல்லுகிறார். இந்த சத்தம் அவரது காதில் விழுகிறது. நன்றாக கவனியுங்கள். அவருக்கு கண் பார்வை தெரியாது. வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அவரது வாழ்வாதாரம். பிறரது உதவி இல்லாமல் அவரால் வாழ முடியாது. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக கடந்து செல்லுகிறார். ஏனென்றால் அவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றது. ஒரு பெரிய கூட்டமே அவர் பின்னால் சென்றிருக்கும். நோயாளிகள் கூட்டம், தூக்கி சுமந்தவர்கள் கூட்டம், சீஷர்கள் கூட்டம், அவரை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் கூட்டம், அவரை குறை சொல்ல காரணம் கண்டுபிடிக்க வந்த பரிசேயர், வேதபாரகர்கள் கூட்டம், ஒரு பெரிய கூட்டமாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் பர்த்திமேயுவின் காதில் விழுகிறது. அவருக்குள் ஒரு விசுவாசம். ஏனென்றால் விசுவாசம் இயல்பாக வராது. தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை, கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு விசுவாசம் வராது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விசுவாசம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கின்ற விசுவாசம். அதில் நீங்கள் பெருக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து நீங்கள் கேட்க வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டிருக்க வேண்டும். அதனால் இயேசு கிறிஸ்து செல்லுகிறார் என்றவுடன் அவருக்கு ஒரு விசுவாசம் வருகிறது. என்னுடைய வாழ்விற்கான பதில் அவரிடத்தில் தான் இருக்கிறது. உணர்ந்து கொண்டு அவர் சத்தமாக அவர் கூப்பிடுகிறார். இருதயம் உடைந்த நிலைமை, ஆனால் விசுவாச குரல். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அவர் சத்தம் போடுவதை கேட்டவுடன்
அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவரை அதட்டுகிறார்கள். அங்கு ஒரு தடை வருகிறது. அந்த விசுவாசத்தின் குரலுக்கு ஒரு தடை வருகிறது. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தடை வருகிறது. நாமெல்லாம் நினைக்கிறோம், நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டவுடன் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று. நிச்சயமாக கிருபை காத்து கொண்டிருக்கிறது. சிலுவையில் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற விடாதபடி ஒரு தடை வரும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் வகை தேடிக் கொண்டிருக்கிறான். இங்கும் இந்த மனிதருக்கு, பர்த்திமேயுவுக்கு ஒரு தடை வருகிறது. சுற்றி இருந்த மக்கள் அவரை பார்த்து, அமைதியாயிரு, சத்தம் போடாதே என்று சொல்லுகிறார்கள். இந்த மக்கள் யார் என்றால் அவருக்கு பிச்சை போடுகிறவர்கள். இவர்களுக்கு பிடித்தமானவராக நடந்து கொள்ள வேண்டும், இவர்களை வருத்தப்பட வைக்க கூடாது என்று பர்த்திமேயு நினைத்திருந்தால் அமைதியாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் மறுநாள் அவர்களிடம்தான் பிச்சை கேட்க வேண்டும். ஆனால் இந்த தடை வந்தவுடன் பர்த்திமேயு முன்னிலும் அதிகமாக சத்தமாக கூப்பிடுகிறார். அந்த இருதயம் உடைந்த விசுவாச குரலை அவர் நிறுத்தவில்லை. முன்னிலும் அதிகமாக சத்தமாக கூப்பிடுகிறார். ஏன்? அந்த இருதயம் உடைந்த நிலைமையில் அவர் அழைத்த அழைப்பு, கூக்குரல் வெறும் உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது இல்லை, அது விசுவாசத்தின் குரல். இந்த விசுவாசத்தின் குரல் இயேசு கிறிஸ்துவை நிற்க வைக்கிறது. அங்கு கிருபை வெளிப்படுகிறது. அந்த சுகத்தை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலேயே நின்று அவரை கூப்பிட்டு அவருக்கு பார்வையை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பர்த்திமேயுவிடம் உன்னுடைய அழுகை எனக்கு பிடித்திருந்தது என்று சொல்லவில்லை, மாறாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயம் உடைந்த நிலைமையில் அவரை நோக்கி கூப்பிடுகிற அந்த இடம் அவரது வல்லமையை, கிருபையை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. ஏன் இருதயம் உடைந்த நிலைமை? எதனால் என்றால், இருதயம் உடைந்த நிலைமையில்தான் தேவன் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார், கிருபையை வெளிப்படுத்துகிறார் என்று இல்லை. ஆனால் அந்த நிலைமையில்தான் மனிதனுக்கு கிருபை தேவை என்ற உணர்வு ஏற்படுகிறது. அதுவரை தம்முடைய சொந்த புத்தியிலும் தன்னுடைய சுய நீதியிலும் சொந்த பலத்திலும் சார்ந்து கொள்ளும் போது அங்கு கிருபை தடுக்கப்படுகிறது. இந்த உடைந்த நிலைமைக்கு மனிதன் வரும்போது, இந்த இஸ்ரவேலர்கள் போல, இந்த பர்த்திமேயு போல உடைந்த நிலைமைக்கு வரும்போதுதான் தன்னால் இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற உணர்வு வரும்போது தேவனை நோக்கி திரும்புகிறோம். அந்த முறையீட்டை, அந்த உடைந்த இருதயத்தை தேவன் புறம்பே தள்ளுவது இல்லை. எவ்வளவு அன்புள்ள தகப்பன் இல்லையா? கிருபை நிறைந்த தகப்பன். வாசிக்கலாம். சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இதை பார்த்த உடனே நான் நீதிமானா, நான் நீதிமான் இல்லையே என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட விசுவாசியாக இருந்தால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிரியையின் மூலம் இந்த அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை அறியாதவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் இந்த இடத்தை நீங்கள் பெற முடியும். இது இரட்சிப்பில் இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அடையாளம், ஒரு இடம், ஒரு நிலை. நம்முடைய நிலை கிறிஸ்துவுக்குள்ளான நமது இடம் இதுதான். கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகிய நாம், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாகிய விசுவாசிகள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய இருதயத்தின் உடைந்த நிலைமையை அவர் கேட்கிறார், பார்க்கிறார். கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும், சின்ன சின்ன விஷயங்களுக்கு மாத்திரம் இல்லை என்றால் ஒரு பெரிய ஒரு காரியத்துக்கு நான் நீங்களாக்கி விடுகிறேன், மற்றவற்றை எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்று அவர் சொல்லவில்லை. எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார்.
அந்த இருதயம் உடைந்த நிலைமையை அவர் கேட்கிறார், பார்க்கிறார். விசுவாசத்தை அங்கு அவர் பார்க்கிறார். அது பலவீனம் அல்ல, அது விசுவாசத்தின் குரலாக இருக்கிறது. ஏன் அந்த இருதயம் உடைந்த நிலைமை தேவனை ஈர்க்கின்ற இடமாக இருக்கிறது? ஏனென்றால் யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்துக்கு பெரிய விளக்கமே இருக்கு. ஏன் இருதயத்தின் உடைந்த நிலைமை தேவனை ஈர்க்கிறது, அந்த கிருபையை ஈர்க்கிறது என்றால், பெருமை என்பது என்னுடைய பணத்தால், என்னுடைய தகுதியால், என் சுய பலத்தால் நான் சாதிப்பேன், என்னுடைய பக்தி செயல்களினால், என்னுடைய பக்தியினால் நான் இதை பெற்றுக்கொள்ளுவேன் என்று நம்மை, சுயத்தை நம்புவது, சுயத்தை சார்ந்து கொள்வது, இதுதான் பெருமை. ஆனால் அந்த இருதயம் உடைந்த நிலைமையில் தேவனை நோக்கி கூப்பிடும் ஒருவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவரே, என் சுயத்தால் ஒன்றும் இல்லை, என் சுயத்தால் ஒன்றும் செய்ய முடியாது, நீர் எனக்கு தேவை என்று தன்னை தாழ்த்தும் போது அந்த கிருபை நதியாக பாய்ந்து வருகிறது. தேவன் நம்முடைய தகுதியையோ சாதனைகளையோ தேடுவது இல்லை, மாறாக நம்முடைய உடைந்த நொறுங்குண்ட இருதயத்தையே அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இந்த அதிகமான கிருபை என்பதற்கு மூல பாஷையாகிய கிரேக்க வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அதிகமான கிருபை என்பதன் கிரேக்க வார்த்தையின் பொருள், நம்முடைய பாவத்தின் தன்மையை விட, உலக இச்சைகளின் ஈர்ப்பை விட, சாத்தான் கொடுக்கும் போராட்டங்களை விட நம்மை தூக்கி நிறுத்தக்கூடிய மிக பெரிய வல்லமையான தேவனுடைய கிருபை. எவ்வளவு அழகான ஒரு கிருபை பாருங்களேன். அதனாலதான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் கிருபையை அவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன பிரச்சனைகளில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் பாவ கட்டுகளில் அடிமைப்பட்டு நின்று கொண்டிருக்கலாம், அதனால் விளைவுகளில் நின்று கொண்டிருக்கலாம், உங்களுடைய உலக இச்சைகளினால் ஒரு விளைவுகளில் நின்று கொண்டிருக்கலாம், அதை மேற்கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருக்கலாம், சாத்தான் கொடுக்கின்ற போராட்டங்களினால் அமிழ்ந்து போய் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மிக பெரிய வல்லமையுள்ள, அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையுள்ள தேவ கிருபை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அதிகமான கிருபை. அந்த கிரேக்க வார்த்தையின் பொருள் அதுதான், அளவற்ற கிருபை. இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேவ வல்லமை நிறைந்த அளவற்ற கிருபை. நம்முடைய பலத்தால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, நமக்கு அவரது கிருபை தேவை. மனிதர்கள் எல்லாருடைய நிலைமையும் இதுதான். அந்த இருதயம் உடைந்த நிலைமை தனக்கு தேவனுடைய தயவும் கிருபையும் தேவை என்பதை உணர்கிறது. எப்படி ஒரு மேடான ஒரு இடத்தில் தண்ணீர் நிற்காது, அது பள்ளத்தை நோக்கி செல்லும் இல்லையா? அதுபோல தேவனுடைய கிருபை இந்த தாழ்மையை நோக்கி பாய்ந்து வருகிறது. இந்த பெருமை, சுயத்தை சார்ந்து கொள்ளுகின்ற இடமானது தேவனை தடுக்கின்றது. மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அந்த மனிதரை அவர் எதிர்த்து நிற்கவில்லை, அந்த மனிதரிடம் உள்ள பெருமையை அவர் எதிர்க்கிறார். ஏனென்றால் அந்த பெருமை தேவனுடைய கிருபை அங்கு செல்வதை தடுக்கிறது. அந்த சுய நீதி, சுய பக்தி, சுய பலம், சுய அறிவு, இந்த சுயத்தை சார்ந்து கொள்ளுகின்ற இடம் தேவனுடைய கிருபை அங்கு வெளிப்படுவதை தடுக்கிறது.
பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இதற்கு மூல பாஷையான வார்த்தையின் பொருள் என்னவென்றால், கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால், ஒரு போர் படை போல, ஒரு இராணுவ போர் படை போல அந்த பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அதனுடைய பொருள் அதுதான். ஏனென்றால் அது அங்கு தேவனை செயல்பட விடாது, அந்த சுயம் செயல்பட விடாது. அதனால் இந்த இருதயம் உடைந்த நிலைமையில் தேவனை நோக்கி பார்க்கும்போது கிருபை உடனே வெளிப்படுகிறது. அந்த கிருபை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இருதயம் உடைந்த நிலைமையில் நான் ஒன்றுமில்லை, என் சுயம் ஒன்றுமில்லை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தியமே இல்லை, எனக்கு நீர் தேவை, உம்முடைய கிருபை தேவை என்று உணரும் இருதயம்தான் இந்த இருதயம் உடைந்த நிலைமையில் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற இருதயம். அதற்கு மொழி தேவையில்லை. ஒரு பெரிய உதாரணம் அன்னாள். இருதயம் நொறுங்கி உடைந்து ஆலயத்தில் அவருடைய உதடு மாத்திரம் அசைந்து கொண்டிருந்ததாம். பிரதான ஆசாரியராகிய ஏலி அங்கு அன்னாள் திராட்சரசம் சாப்பிட்டிருக்கிறார் என்று தவறுதலாக நினைக்கிறார். அங்கு மொழி இல்லை, அலங்காரமான வார்த்தை இல்லை, நீண்ட ஜெபம் இல்லை, இருதயம் நொறுங்குண்ட ஒரு நிலைமை. அந்த இருதயம் நொறுங்குண்ட நிலைமையில் சத்தம் வெளியில கேட்கலையா. 1 சாமுவேல் 1:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலி தீர்க்கதரிசி அன்னாளை வெறித்திருக்கிறார் என்று தவறுதலாக நினைக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், மனித சத்தத்திற்கு அப்பாற்பட்ட இருதயத்தின் உண்மையான அழைப்பை அங்கு தேவன் கேட்கிறார். அந்த உடைந்த உள்ளத்தின் அழுகுரலை அவர் அங்கு கேட்டு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை தேசத்திற்கே அவர் மூலமாக கொடுக்கிறார். ஒரு பெரிய அற்புதத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கு அன்னாள் நீண்ட ஜெபம் செய்யவில்லை, அலங்காரமான வார்த்தைகளினால் ஜெபிக்கவில்லை, வார்த்தைகள் வெளியே வரவில்லை. இருதயம் உடைந்த நிலைமையில் அங்கு அற்புதம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தான் ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்ற இடம் இந்த தாழ்மை. நான் தோற்று போனேன், நான் ஒன்றுமில்லை, என் பலத்தால் முடியாது என்று சுயம் முடிவுக்கு வருகின்ற ஒரு இடம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்கு செய்து முடித்த அந்த கிருபை நதி போல அங்கு பாய்ந்து வருகிறது. புதிய உடன்படிக்கையில் தாழ்மை என்பது நம்மை ஒரு அற்பமான புழு என்று நம்மை நாம் பார்ப்பது அல்ல. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகில் அவரை போலவே நாம் இருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது. நம்மை நாமே அற்பமாக பார்ப்பது அல்ல. என் தகுதி ஒன்றும் இல்லை, என் பலம் ஒன்றும் இல்லை, என்னால் இது முடியாது. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எனக்கு தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று அவரை முழுமையாக சார்ந்து கொள்வதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இருதயம் உடைந்த கூப்பிடுதல் பிள்ளையின் அடையாளத்தை காட்டுகிறது. ரோமர் 8:15 வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஒரு எஜமானிடம் வேலை செய்யும் அடிமை ஒரு தவறு செய்யும்போது தவறுக்கு பயந்து, தண்டனைக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுவார் இல்லையா? எஜமானிடம் சென்று உதவி கேட்க ஒரு தயக்கம் வரும். ஏனென்றால் தண்டனைக்கு பயமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் ஒரு மகன் தவறு செய்யும்போது தன் தகப்பனிடத்தில் வருவதற்கு தயங்க மாட்டான். ஒரு சிறு குழந்தை பசியினாலோ அல்லது காயத்தினாலோ அழும்போது அந்த அழுகை பலவீனத்தை காட்டவில்லை, தன் தந்தை ஓடி வந்து தனக்கு உதவி செய்வார் என்ற தன் உரிமையை அது நிலைநாட்டுகிறது. ஒரு சின்ன குழந்தை பசியினால அழுது தனக்கு இந்த நேரம் உணவு வேண்டும், தன்னுடைய உரிமையை அது அங்கு கேட்கிறது. சின்ன குழந்தை கீழே விழுந்து காயம் படுது, அழுகிறது.
அது பலவீனம் என்று அர்த்தம் அல்ல. தன்னை தூக்க வேண்டும், தன் தகப்பன் தன் தாய் தன்னிடத்தில் ஓடி வந்து தனக்கு உதவி செய்ய வேண்டும். இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது நாம் அடிமை அல்ல, நாம் அனாதைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள் என்ற நம் உன்னத அடையாளம் அங்கே வெளிப்படுகிறது. நம்முடைய அடையாளத்தை அந்த கூப்பிடுதல் காட்டுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புதிய உடன்படிக்கையில் கூப்பிடுதல் என்பது நாம் அழுது கெஞ்சி மன்றாடி கேட்கும்போது தேவன் இரக்கத்தை கொடுப்பார் என்று அர்த்தம் அல்ல. நாம் கூப்பிடுகிறதற்கு முன்னால், இன்னும் சொல்ல போனால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே 2000 வருடங்களுக்கு முன்பதாக சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே கொடுத்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கிருபை காத்திருக்கிறது. புதிய உடன்படிக்கையில் கூப்பிடுதல் என்பது பெற்றுக்கொள்ளுதல். ஏனென்றால் பிரியமானவருக்குள் நாம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1:5 சொல்லுகிறது. எபிரேயர் 4:16 சொல்லுகிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். புதிய உடன்படிக்கையில் அவரை கூப்பிடுதல், இருதயம் உடைந்து அவரை நோக்கி திரும்புதல் என்பது நம்மை தாழ்த்தி, நாம் ஒன்றுமில்லை, என்னுடைய தகுதி ஒன்றுமில்லை, கிறிஸ்துவே என் தகுதி என்று முழுமையாக அவரை நோக்கி திரும்புவது, தைரியமாக அவரிடத்தில் செல்லுவது, பிள்ளை என்ற அந்தஸ்தோடு செல்லுவது, அப்பா என்ற உரிமையோடு அவரிடத்தில் செல்வது. ஏனென்றால் சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். நாம் இப்பொழுது இருதயம் உடைந்து அவரை நோக்கி திரும்புதல், அவரை நோக்கி அழைத்தல் என்பது தேவனை இறங்க வைப்பதற்காக இல்லை, அல்லது அடைப்பட்டு கிடக்கும் கிருபையை திறப்பதற்காக இல்லை. இரண்டுமே இல்லை. ஏனென்றால் அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இரக்கத்தை காண்பித்து விட்டார். 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே சிலுவையில் அந்த கிருபையின் கதவு திறந்து விட்டது. அந்த கிருபை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து கொடுத்துள்ள சுகம், விடுதலை, சமாதானம் ஆகிய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு நம் வாழ்க்கைக்குள் உரிமையோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் இருதயம் உடைந்து அவரை நோக்கி திரும்புவது. நம்முடைய சுயத்தை உடைத்து, நம்முடைய பெருமையை உடைத்து, நமது சுய நீதியை உடைத்து, ஆவிக்குரிய வேஷத்தை உடைத்து, நம்முடைய பலவீனத்தை மறைத்து வைக்காமல் திறந்த இருதயத்தோடு அவரை நோக்கி திரும்புவது, அது கிருபையை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இருதயம் உடைந்த நிலைமை கிருபையை ஈர்க்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அது பலவீனம் அல்ல, அது விசுவாசத்தின் குரலாக இருக்கிறது. கிருபை வெளிப்படுகின்ற இடமாக அது இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து, இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேலர்கள் போல ஒரு பிரச்சனை அல்ல, அமலேக்கியர், மீதியானியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் ஒரு எதிரி அல்ல, சுற்றிலும் எதிரிகள். இது போன்ற சூழ்நிலைகள்ல நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் எந்த ஒரு தாழ்ந்த நிலைமையில் நின்றிருந்தாலும் அந்த சோர்வில் அகப்பட்டு விடாமல், அந்த இடத்தில் நம்முடைய சுயம் உடைக்கப்பட்டு நான் ஒன்றுமில்லை என்று அவரை முழுமையாக சார்ந்து கொள்ளும் போது, சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கின்ற அந்த கிருபை வெளிப்படுகின்ற இடமாக அது இருக்கும். உங்களுடைய சுய முயற்சியை கைவிடுங்கள். என்னுடைய திறமை, என்னுடைய பக்தி, என்னுடைய ஒழுக்கம் என்று பெருமை பேசும் இடத்தில் தேவனால் கிரியை செய்ய முடியாது. உங்களுடைய சுய பலம் எங்கு முடிவடைகிறதோ அந்த இடத்தில் கிருபை ஆரம்பிக்கிறது. உங்களுடைய உடைந்த நிலைமையை ஒப்புக்கொள்ளுங்கள். உங்களுடைய பலவீனங்களை தேவனிடத்தில் மறைக்காதிருங்கள். நாம் செய்கின்ற ஒரு தவறு அதுதான். ஏன் ஆயக்காரன் பரிசேயன் சம்பவத்தில் எதனால் பரிசேயரால் ரட்சிப்பை பெற முடியவில்லை, ஆயக்காரனால் ஏன் ரட்சிப்பை பெற முடிந்தது? பரிசேயன் செய்த செயல் எல்லாமே நல்ல செயல்கள்தான், எல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல்கள்தான், செய்ய வேண்டிய ஒரு செயல்கள்தான்.
பிரச்சனை செயல்களில் அல்ல, அந்த செயல்களுக்கு பின்னால் இருந்த நோக்கத்தில் இருக்கிறது. பரிசேயனுக்கு தன்னுடைய பலவீனமும் தேவனுடைய தயவு தேவை என்ற இடம் அவருக்கு உணரவே இல்லை. ஆயக்காரன் தேவனுடைய தயவை உணருகின்றார், தான் ஒன்றுமில்லை என்பதை உணருகின்றார். நம்முடைய பலவீனங்களை திறந்த இருதயத்தோடு அவரிடத்தில் செல்ல வேண்டும். பலவீனத்தை அவரிடத்தில் மறைக்க கூடாது. எனக்கு இந்த இடத்துல மன்னிக்க முடியல, எனக்கு இந்த இடத்துல கஷ்டமா இருக்கு, இந்த இடத்தை என்னால செய்ய முடியல, இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, இந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல. திறந்த இருதயத்தோடு அவரிடத்தில் செல்வது. இந்த தடவை தவறு செஞ்சுட்டேன், அடுத்த தடவை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லும் போது நம் பலத்தில் நாம் நிற்கிறோம். ஆவிக்குரிய முகமுடி போட்டுக்கொண்டு அவரிடம் செல்லாமல் திறந்த இருதயத்தோடு செல்லும் பொழுது, உங்களது உதவி எனக்கு தேவை, என்னுடைய பலத்தில் முடியாது என்று ஒத்துக்கொள்ளும் போது, நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்ளும் போது கிருபை வெளிப்படும். அதுவும் எப்பேற்பட்ட கிருபை என்றால் அளவற்ற கிருபை. நீங்கள் எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் உங்களை மாற்றக்கூடிய அதிகமான கிருபை. பாவ அடிமைத்தனத்தின் மூலமாக வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், உலக இச்சைகள் மூலமாக வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், சாத்தானுடைய போராட்டங்கள் மூலமாக வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பொருந்திய அளவற்ற கிருபை உங்களிடத்தில் நதியாக பாய்ந்து வர காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்தில் நம்முடைய பலவீனத்தை அறிந்து நம்முடைய சுயத்தை உடைத்து அதை கைவிட்டு தாழ்மையாக அவரை நோக்கி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிக்கும். நாம் ஒரு விசுவாச அறிக்கை சொல்லலாமா? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் அடிமை அல்ல, நான் தனியாக போராட வேண்டியது இல்லை. என் பிதா என் இருதயத்தின் உடைந்த குரலை அவர் கேட்கிறார். என் இருதயத்தின் உடைந்த விசுவாச குரலுக்கு கிருபையின் வாசல் திறக்கிறது. அது பலவீனம் அல்ல, அது என்னுடைய விசுவாசத்தின் குரலாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நான் தேவனை தைரியமாக அணுகுகின்றேன். என்னுடைய பதில் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனிடத்திலிருந்து, என்னுடைய தகப்பனிடத்திலிருந்து வருகிறது. என் தேவன் என்னை கேட்கிறார், என்னை விட்டு அவர் விலக மாட்டார். இயேசுவின் கிருபையால் நான் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கின்றேன். ஆமேன். நாம் ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. சிலுவையில் எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். எங்களுடைய சுயத்தை விட்டுவிட்டு எங்களுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டு தாழ்மையாக உம்மிடத்தில் வரும்போது இருதயம் உடைந்த நிலைமையில் ஏறெடுக்கின்ற அந்த விசுவாச குரலுக்கு கிருபை வெளிப்படுகிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அளவற்ற கிருபை அவர்களிடத்தில் பாய்ந்து செல்கிறதற்காக நன்றி. அந்த கிருபை அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காக நன்றி, பலப்படுத்துகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.